வணக்கம் சென்டம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம இன்னைக்கு யூனிட் முன்னாடி 9 இருந்தது. யூனிட் 5ல எக்கனாமிக்ஸ் அண்டு தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பிரிவை சேர்த்து ஒரே பிரிவா வச்சுட்டாங்க யூனிட் 5ல. இதுல எவ்வளவு மார்க் வரும்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 20 மார்க் கேட்பேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து எக்கனாமிக்ஸ். இந்த மார்க் பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாம் எக்கனாமிக்ஸ். இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு, கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி, இதை பண்றோம் இல்லைங்களா. இதெல்லாம் வந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல வருது. இதை பாருங்க, இதுலேருந்து தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல வருது. ஓகேவா, இது அனைத்துமே தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல வருது. சோசியல் ஜஸ்டிஸ், ஹார்மோனி, கார்னர் ஸ்டோன், எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இந்த சோசியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், சோசியல் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இது அனைத்துமே தமிழ்நாடை பத்தி மட்டும்தான் பார்ப்போம். ஓகே, இதுலேருந்து கண்டிப்பா 10 கொஸ்டின்ஸ் வருதுங்கிறப்போ இதுக்கு நம்ம எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கணும்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஓகேவா, வாங்க இதுல இன்னைக்கு ஃபர்ஸ்ட், இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கிளாஸ்ல பார்த்தோம் அப்படின்னா, இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம்ஸ் மூவ்மெண்ட் இன் சோஷியல். இன்னைக்கு இந்த 2 டாபிக் பார்ப்போம். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் தமிழ்நாடு, கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் ஆஃப் த அக்ராஸ் த கண்ட்ரி, இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் இன் த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. போன தடவை பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் ஃபார் வேரியஸ் செக்ஷன் ஆஃப் பீப்புள், இதை பார்த்தோம். ஓகேவா, இதுக்கப்புறம் நம்ம என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இது 2த்தையும் இன்னைக்கு பார்ப்போம். அப்புறம் ரேஷனல் பிஹைண்ட் த ரிசர்வேஷன் பாலிசி, இது ஒன்று இருக்கு. அப்புறம் அண்ட் அக்சஸ் த சோஷியல் ரிசோர்ஸ், எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு என்னென்ன இருக்கு, ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இந்த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு. அப்புறம் சோஷியல், மொத்தம் 4 5 ஹியூமன் டெவலப்மெண்ட் தமிழ்நாடு அண்ட் கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட், இது ஒன்று ஒரு டாபிக். இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இந்த தமிழ்நாடு, இது 2. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அண்ட் வெல்ஃபேர் வேரியஸ் செக்ஷன் பீப்புள், இது வந்து 3. இது அப்புறம் ரேஷனல் பிஹைண்ட் த பாலிசி 4. அப்புறம் எக்கனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு 5. ரோல் அண்ட் இம்பாக்ட் சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் இந்த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு 6. சோஷியல் ஜஸ்டிஸ், ஹார்மோனி இந்த கார்னர், மொத்தம் 7. மொத்தம் இதுல 7 டாபிக் தான் இருக்கு. தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல எத்தனை டாபிக் இருக்கு? தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல 7 டாபிக்ஸ் தான் இருக்கு. ஓகே, ஆல்ரெடி நம்ம 1 டாபிக் முடிச்சாச்சு. இப்போ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் டாபிக் அண்ட் செகண்ட் டாபிக், கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் ஆஃப் த இம்பாக்ட் ஆஃப் சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் இன் த சோஷியோ எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, இந்த டாபிக் பார்ப்போம். ஓகே, ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், இது எப்போ வந்து யாரால பண்ணா, இது வந்து ஒரு நோபல் பிரைஸ் வாங்கினாரு. யாரு? அமர்த்தியா சென். ஓகேவா, அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னா, ஒரு மனிதர்கள்ங்கிறவங்க குரோத்தை மட்டும் நோக்கி போகக்கூடாது. வளர்ச்சி, படிப்பு இருக்கணும், நல்ல சுகாதாரம் இருக்கணும், நல்ல எண்ணங்கள் இருக்கணும். ஸோ அனைத்திலுமே ஒன்னா சேர்ந்ததான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. குரோத் மட்டும் இருக்கு, பணம் மட்டும் இருக்கு, படிப்பு இல்லை, நாகரிகம் இல்லை, சில நல்ல பழக்க வழக்கங்கள் இல்லை அப்படின்னா அது டெவலப்மெண்ட்ல ஏற்றுக்கொள்ளப்படாது. டெவலப்மெண்ட்னாலே குரோத்தை சேர்த்தது தான் டெவலப்மெண்ட். ஓகேவா, அது மட்டும் இல்லாமல் நாட்டுக்கு டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. அது என்ன ஹியூமன் டெவலப்மெண்ட்டு அப்படின்னா, நல்ல எஜுகேஷன் இருக்கணும், ரெஸ்பெக்ட் டு யங்கர்ஸ் அண்டு எல்டர்ஸ் ஆல்சோ. அதுக்கப்புறம் அவங்க நல்ல ஒரு வெல்பீயிங்கா, அதுக்கப்புறம் ஒரு நல்ல சோசியல்ல நல்லா வாழணும். அது மட்டும் இல்லாமல் அனைவருக்கும் கல்வி வேணும். கல்வி மட்டும் இல்லாமல் நல்ல வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு சம்பளத்தோட அவங்க டீசென்ட் லைஃப் வாழ்றாங்களா அப்படிங்கிறதா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இதுவே இது தமிழ்நாட்டில் எப்பப்போ இதை வந்து யார் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானை சேர்ந்தவரும் இந்தியாவை சேர்ந்தவரும். ஸோ தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளுக்கு அதை பத்தி சொன்னது யாரு அப்படின்னா இவங்க தான். ஓகேவா, அமர்த்தியா சென். ஸோ ஆக்கத்திற்கு நீண்ட காலம், அதாவது அமர்த்தியா சென்னும் மெஹபூப் உல் ஹக், ஓகேவா, இவரும் அமர்த்தியா சென்னும் தான் இது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு இண்டெக்ஸை வெளியிட்டு இதுக்காக அவங்க நோபல் பிரைஸும் வாங்கினாங்க. ஓகேவா, இவர் வந்து பாகிஸ்தானை சேர்ந்தவர். இவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு தேசத்தின் உண்மையான சொத்து அதன் மக்களே மற்றும் அம்மக்கள் மகிழ்ச்சியாகவும் நலமுடனும் நீண்ட காலம் ஆக்கத்தினுள்ள வாழ்வை வாழ்வதற்கான சூழலை உருவாக்குவதே மேம்பாட்டின் நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க அப்படின்னா மெஹபூப் உல் ஹக். இதுல மேம்பாடுனா என்ன அப்படின்னா, மேம்பாடு என்பது பொருளாதார வாழ்க்கை தரத்தை அளவிடுறது. குரோத் மட்டும், பணம் மட்டும் கிடையாது. பணம் பிளஸ் படிப்பு, நல்ல உடல்நிலை, ஓகேவா,
நல்ல உடல்நிலை, நல்ல மனநிலை, இது அனைத்தும் இருக்கணும். ஓகேவா? ஒரு பொருளாதாரத்துல வாழ்க்கை தரத்தை அளவீடு செய்வதற்கான அளவுகோல் தான் இது. ஓகேவா? அது எப்படி இருக்குன்னா பல்வேறு காரணிகளை இருப்புகளை பொறுத்து நிர்ணயிக்கப்படுது டெவலப்மெண்ட்டுங்கிறது. மேம்பாடுனா டெவலப்மெண்ட். ஓகேவா? growth அண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம வீட்டில் என்ன இருக்கோம்? இப்போ நம்ம இருக்கிறோம். இப்போ நிறைய பணம் இருக்கு. 1 கோடி ரூபாய் பணம் இருக்கு. 2 பேரை வச்சுப்போம். ஒருத்தவங்க பிச்சைக்காரங்க, ஒருத்தவங்க ஒரு நன்கு படித்த ஒரு பிசினஸ் மேன். ஓகேவா? இதுல யாரை வந்து growthன்னு சொல்லுவீங்க, யாரை டெவலப்மெண்ட் சொல்லுவீங்க? 2 பேர்ட்டுமே 1 கோடி ரூபாய் பணம் இருக்கு. எதனாலனா பிச்சைக்காரன் 1 கோடி ரூபாய் பணம் வச்சிருந்தாலும் அவர்கிட்ட படிப்பு இருக்காது, சுகாதாரம் இருக்காது, சுத்தம் இருக்காது, நல்ல வீடு இருக்காது, நல்ல பேச்சு எதுவுமே பழக்க வழக்கம் எதுவுமே இருக்காது. ஜஸ்ட் பணம் மட்டும்தான் இருக்கும். அது growth சேர்ந்தது. டெவலப்மெண்ட் அப்படின்னா அவர் என்ன பண்ணியிருப்பாரு? டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு, நல்ல ஒரு என்க்ளோஸ்ட் ஏரியாவில் வாழ்வார். அது மட்டும் இல்லாமல் நல்லா பேசுவார், நல்லா படிச்சிருப்பாரு, அது மட்டும் இல்லாமல் நிறைய பேருக்கு வேலையும் கொடுப்பாரு, சொசைட்டில ஒரு நல்ல ஒரு இடத்துல இருப்பார். ஸோ அவர் தான் டெவலப்மெண்ட். ஓகேவா? ஸோ இதில் டெவலப்மெண்ட்டை பற்றி பேசுகிறோம். ஊட்டச்சத்துன்னு அளவு, உடல் நலத்திற்கான வசதிகள் மற்றும் கட்டமைப்புகளை விரிவாக்கம் மற்றும் அதன் எல்லை. எடுத்துக்காட்டு, மருத்துவ வசதி, பாதுகாப்பான குடிநீர், நோய் தடுப்பு முறை, சுகாதார வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்தல். இது அனைத்தும் சேர்ந்திருந்தது தான் ஒரு டெவலப்மெண்ட்டுக்கு உண்டான அளவு. ஓகேவா? அப்புறம் கல்வித்தரம். கல்வித்தரம் எப்படி இருக்கணும் அப்படின்னா வாழ்க்கை தரம் சார்ந்துள்ள பிற காரணிகள். மனித வள மேம்பாடு. இதை வந்து ஃபர்ஸ்ட் மனித வள மேம்பாடு அணுகுமுறை எப்படி இருக்குன்னா பொருளாதார வசதியை விரிவு செய்வதை காட்டிலும் எப்படி இருக்கும்? மனித வாழ்க்கையின் ஒட்டுமொத்த வசதியையும் விரிவு செய்யணும். ஓகேவா? அதுதான் என்னென்ன அப்படின்னா மனித வள மேம்பாட்டு குறியீடுங்கிறது 1990களில் உலக பொருளாதார மேம்பாட்டு நிலையை அளவிட மெஹபூப் உல் ஹக் மற்றும் அமர்த்தியா சென்னால் இது வந்து உருவாக்கப்பட்டது 1990ல். அது மட்டும் இல்லாமல் 1990ல் மனிதவள குறியீடு ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தால் இது யூஎன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ்ங்களா, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இவங்க இதை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த மனிதவள குறியீடுங்கிறத ஏற்றுக்கிட்டாங்க. growth மட்டுமே ஒரு நாட்டுக்கு வளர்ச்சியை கொடுக்காது, டெவலப்மெண்ட்டும் வளர்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் அப்படின்னா என்னன்னா 1965ல் நிறுவப்பட்டது. தலைமையிடம் எங்க இருக்கு அப்படின்னா நியூயார்க்ல. இதோட குறிக்கோள் என்ன? உறுப்பு நாடுகளின் வறுமையை ஒழித்தல், சமத்துவமின்மை குறைத்தல். ஓகேவா? உறுப்பு நாடுகள் இருக்கிற வறுமை, பாவர்ட்டியை குறைக்கணும், சமத்துவத்தை இது பண்ணணும். இதுதான் யுஎன்டிபி. ஓகேவா? யுஎன்டிபி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஸோ ஐக்கிய நாடுகள் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையை ஆண்டுதோறும் வெளியிட்டு வருது. ஓகேவா? அதாவது ஐக்கிய நாடுகள் மனிதவள மேம்பாட்டு அறிக்கையெல்லாம் என்னென்ன இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் மனிதவள மேம்பாடு என்னென்ன இதுல இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி மனிதவள மேம்பாடுல என்னென்னலாம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். மெஹபூப் உல் ஹக் தெரிஞ்சுக்கிட்டீங்க, அமர்த்தியா சென் தெரிஞ்சுக்கிட்டீங்க, 1990ன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதை வந்து யுஎன்டிபி அந்த அதை வந்து ஏத்துக்கிட்டு வருஷம் மனிதவள மேம்பாட்டு குறியீடு வெளியிடுறாங்க. யூஎன்ல எத்தனை பேர் மெம்பரா இருக்காங்க? 1196 கண்ட்ரி மெம்பரா இருக்காங்கிறப்போ இது எந்த அளவுக்கு முக்கியமானது. இவங்க 2 பேரும் 1996ல் நோபல் பிரைஸும் வாங்கியிருக்காங்க எக்கனாமிக்ஸ்க்கு. ஓகேவா? அனைத்து நாடுகளின் மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளையும் மதிப்புகளும் அந்த நாடுகளின் தரவரிசை பட்டியலிருந்து இதை எடுத்துக்கிறாங்க. ஓகேவா? 1990 முதல் 2009 வரை மனிதவள மேம்பாட்டு குறியீடு மட்டுமே மேம்பாட்டின் ஒற்றை அளவையாக இருந்தது. அதுக்கப்புறம் தான் இன்க்ளூசிவ் குரோத்னு வந்துச்சு 2010 முதல். மேலும் 3 சிறப்பு குறியீடுகளை சேர்த்தாங்க. மனிதவள மேம்பாட்டு சிறப்பாக அளவிடப்பட்டு அது என்னென்ன அப்படின்னா பலகோண அருமை குறியீடு. ஓகேங்க, எம்பிஐ. சமத்துவமின்மை சரி செய்யப்பட்ட மனிதவள மேம்பாட்டு குறியீடு டிஹெச்டிஐ. ஓகேவா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் மற்றும் மல்டி பவர்ட்டி இண்டெக்ஸ். ஓகேவா? வருவாயற்ற காரணிகளை பொறுத்து வறுமையை கணக்கிட பயன்படுகிறது. ஓகேவா? வருவாயற்ற காரணிகளை பொறுத்து வறுமையை கணக்கிறதுனா மல்டி பர்பஸ் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை மேற்கொண்டு 2010ல் சேர்த்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சமத்துவமின்மை சரி செய்யப்பட்ட மனிதவள மேம்பாட்டு குறியீடு. ஸோ இது என்ன? சமூகத்தில் நிலவுல சமத்துவமின்மை. ஓகேவா? இது வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கு மட்டும் இல்லாம பாலின சமத்துவமின்மை குறியீடு, அதாவது ஜெண்டர் இண்டெக்ஸ், ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், ஜிஐன்னு சொல்லுவாங்க. ஆண் பெண் இடையான சமத்துவமின்மை கணக்கிடவும் பெண்கள் மேம்பாட்டு அதிகாரமளிப்பு மற்றும் வெளிச்சமிட்டு காட்டவும் இந்த ஜிஐயை உள்ள சேர்த்திருக்காங்க.
அதுக்கப்புறம் கிராஸ் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2014 பாலின மேம்பாட்டு குறியீடு, ஜெண்டர் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதுல என்ன சொல்லுது அப்படின்னா, ஆண் பெண் இறப்பு விகிதம், ஆண் பெண் விகிதாச்சார முறையை இதுல கணக்குல எடுத்துக்கிட்டாங்க. ஆண் பெண் இடையான மனிதவள மேம்பாட்டு குறியீடுகளுக்கான அளவுகளை ஒப்பீடு செய்ய இதை எடுத்துக்கிட்டாங்க. ஓகேவா? ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தை இந்தியாவில் என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகின் 170 நாடுகள்ல செயல்பாட்டில் இருக்கு. ஓகேவா? இந்த யூஎன்டிபி ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டம் 1951ஆம் ஆண்டு முதல் இந்தியாவின பல துறைகள்ல மேம்பாடு செயல்பாடு என்னென்னலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுல என்னென்ன வேணும் அப்படின்னா, சுற்றுச்சூழல் மேலாண்மை, நீடித்த நிலைத்த ஆற்றல், இன்க்ளூசிவ் குரோத்து, அப்புறம் வறுமை ஒழிப்பு, இதெல்லாம் அப்புறம் முக்கியமான நிர்வாகம், இது அனைத்துமே உள்ளடக்கியது தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். யூஎன்டிபி வெளியிட்ட இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். இந்தியாவில் இதன் முக்கிய பணி, இது நிறுவனம் வகுத்த பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை தேச நலன்கள் ஒருங்கிணைத்தல், அப்புறம் நடைமுறை உள்ள மேம்பாட்டு திட்டங்களை ஆண்டுக்கு ஒரு முறை திறனாய்வு சரி செய்தலும் வேண்டும். ஓகேவா? நிறைய ஸ்கீம்ஸு டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்காக, இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக, கல்வி மேலாண்மைக்காக, அது மட்டும் இல்லாமல் பொதுப்பணித்துறை மூலியமாக சுகாதாரமாக இருக்கிறது, அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் கழிவுகள் அகற்றுறது, அது மூலயமா டிசீஸ் வந்தால் அதை எப்படி சரி செய்யறது, இது அனைத்து விஷயங்களையும், மனநலமை, அப்புறம் ஹெல்த்து, அப்புறம் கல்வி, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டலு, இது அனைத்துமே உள்ளடக்கியது தான் இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட்ல வருது. ஓகேவா? தேசிய வளர்ச்சி திட்டங்கள், கொள்கைகள், புதிதாக சர்வதேச அளவில் அறிமுகம் செய்யப்பட மேம்பாட்டு திட்டங்கள், இலக்குகளை இந்தியாவை மேம்பாட்டு சூழல்ல கொண்டு போனுச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு முக்கிய காரணமாக எது விளங்குதா, இந்த நீடித்த நிலைத்த மேம்பாட்டு இலக்குகளை வேகமாக அடைவதற்கு வழிவகை செய்கிறது. அதாவது இன்க்ளூசிவ் குரோத்னு சொல்லுவாங்க. இன்க்ளூசிவ் குரோத், நீடித்த நிலைத்த வளர்ச்சி. ஓகேவா? இந்த வார்த்தையை காயின் பண்ணது 11வது ஐந்தாண்டு திட்டம் தான், நீடித்த நிலைத்த வளர்ச்சி. ஓகேவா? நிலைத்த நீடித்த மேம்பாட்டின் அடைய நிபுணத்துவம் வழங்குவதும், அதுக்கப்புறம் அந்த திட்டங்களை இலக்குகளை அடைவதற்கு செயலாக்கங்கள் எல்லாம் மத்திய மாநில அரசுகளுக்கு ஆளுமை சார்ந்த விஷயங்கள்லையும் கவர்னன்ஸ்லையும் நிபுணத்துவம் வழங்குது. எது அப்படின்னா இந்த ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அது மட்டும் இல்லாமல் பாரம்பரிய வளர்ச்சி மாதிரிகளை நிலைத்த நீடித்த வளர்ச்சி மாதிரியாக மாற்ற உரித்த வேலையை எது செய்யுது அப்படின்னா யூஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தில் இந்தியாவில் 2018 2022 தேசிய நிரலில் 3 முக்கிய பகுதிகள் கவனம் செலுத்துது. என்ன அப்படின்னா, உள்ளடக்கிய வளர்ச்சி, சுற்றுச்சூழல் மற்றும் ஆற்றல், அமைப்புகள் மற்றும் நிறுவனங்களை வலுப்படுத்தல், இது அனைத்தும் உள்ளடக்கியது தான் இந்த யூஎன்டிபி. ஓகேவா? ஹியூமன் டெவலப்மெண்ட் ப்ராசஸ். ஸோ இதுல இப்போதைக்கு இந்தியா வரைக்கும் பார்த்துருக்கோம். தமிழ்நாட்டில் இப்போ பார்ப்போம். தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வெளியிடப்பட்டது எப்போ அப்படின்னா 2003. தமிழ்நாட்டில் 2003 ஃபர்ஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வெளியிட்டாங்க. ஓகேவா? தமிழ்நாட்டில் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் எப்பன்னா ஃபர்ஸ்ட் 2003 ஸ்டார்ட் பண்ணாங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? தமிழ்நாட்டில் ஃபர்ஸ்ட் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வெளியிட்டது. இதுல யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா, தமிழக மாநில திட்டக்குழு, மத்திய திட்டக்குழு மற்றும் யுஎன்டிபி. தமிழக மாநில திட்டக்குழு, சென்ட்ரல் திட்டக்குழு, மத்திய திட்டக்குழு, அப்புறம் ஐக்கிய நாடுகள், யூஎன்டிபி, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இவங்க 3 சேர்ந்து இந்த அறிக்கையை வெளியிட்டிருப்பாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் 2வது 2017 வெளியிட்டாங்க. இதுல யார் அப்படின்னா தமிழ் மாநில திட்டக்குழு, அப்புறம் யுஎன்டிபி, அப்புறம் மத்திய, அதாவது மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ், மிட்ஸ், இவங்களுக்கு கலந்துக்கிட்டாங்க. செகண்டு எப்போ மனிதவள மேம்பாடுனா இப்போ 2017. இதுல யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு மாநில திட்டக்குழு, அப்புறம் மத்திய திட்டக்குழு, அப்புறம் யூஎன்டிபி, அது மட்டும் இல்லாம மிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ். ஓகேவா? 2017 2003 இது தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் இந்த தமிழ்நாடு எம்டிஐ 2017 அப்படின்னா என்னன்னா, தமிழ்நாடு பாப்புலேஷன் எப்போ இருந்தது, அப்போதைக்கு 72.14 மில்லியன், அதாவது 7.21 கோடி. 2001 to 2014 தமிழ்நாடோட பாப்புலேஷன் என்ன அப்படின்னா 15.6
6. பாப்புலேஷன் ஆஃப் தமிழ்நாடு 2011 வரைக்கும் எவ்வளோ இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15.72.14 மில்லியன். 72.14 மில்லியன். இது அப்படின்னா 7.20 கோடி. இப்போ 8 கோடியை தாண்டி இருக்கோம். 2011 2001 எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2002 15.6%. 2001 to 2011 11.19%. ஓகேவா? 1991 2001 வரைக்கும் 11.5%. ஆக மொத்தம் வில்லேஜ் பாப்புலேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.49%. அர்பன் பாப்புலேஷன் என்ன அப்படின்னா 27.6%. இதுல ஜெண்டர் கேப் வரும். ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் அப்புறம் 987 2011 995. அப்புறம் அப்போதைக்கு இருந்தது 32 டிஸ்ட்ரிக்ட் 12. அப்புறம் 2011 பாப்புலேஷன் அடர்த்தி எவ்வளோன்னா 555. ஓகேவா? பாப்புலேஷன் அடர்த்தி 2011 பாப்புலேஷன் ஒரு சதுர கிலோமீட்டர் ஸ்கொயர் மீட்டர் ஆஃப் அடர்த்தி எவ்வளோ அப்படின்னா 555. ஓகேவா? ஸோ இதெல்லாம் முக்கியமான நம்பர்ஸ் பேஸ் பண்ணி தான் எப்பொழுதுமே நாட்டில் இது வந்து சொல்ல முடியும். ஸோ அதனால தான் இந்த 555 இதெல்லாம் வந்துச்சு. எக்கானமி எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழக வளர்ச்சி நிர்வாகத்தில் தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு குறியீட்டின் அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுக்கான ஒப்பாய்வில் இந்த சாப்டர்ல என்னென்னலாம் சொல்ல போறோம் அப்படின்னா எக்கானமியை பற்றி சொல்லுவோம். பயிரிடும் இது மனித மேம்பாட்டு நிலை, அதுக்கப்புறம் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி, சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு, அப்புறம் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி, அப்புறம் உணவு பாதுகாப்பு, அதுக்கப்புறம் வேலைவாய்ப்பு, வருவாய், வறுமை, மாவட்டம், அதுக்கப்புறம் வருவாயின் விஷயம், எழுத்தறிவு கல்வி, உயர்கல்வி, நலவாழ்வு, ஊட்டச்சத்து, மனித வளம், பாலினம், இது அனைத்துமே பார்க்கணும் இதில். ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சமூக பாதுகாப்பு, கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் ஆஃப் அக்ராஸ் த கண்ட்ரி எல்லாம் பண்ணுவோம். ஓகே வாங்க இதில் ஃபர்ஸ்ட் என்னென்ன பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மனிதவள மேம்பாட்டு இது, அதாவது தமிழ்நாடு ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஓகேவா? இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. இதுல என்னென்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்கானமி, பொருளாதாரம், அதாவது மனித மேம்பாட்டு அந்த இண்டெக்ஸ்ல மனித மேம்பாட்டு இண்டெக்ஸ் ஆஃப் தமிழ்நாட்டில் என்னென்னலாம் காரணிகள் எடுத்துக்கொள்ளப்படும் அப்படின்னா எக்கானமி, பொருளாதாரம், அப்புறம் பயிரிடும் பயிர் வகைகள், அப்புறம் நிலம் எந்த அளவுக்கு நிலப்பரப்பு இருக்கு, அதுல எந்த அளவுக்கு வேலை வாய்ப்பு இருக்கு, கல்வி தரம், அதுக்கப்புறம் ஹெல்த் இண்டெக்ஸு, இது அனைத்தும் கிட்டத்தட்ட ஒரு 7-8 இண்டெக்ஸ் பார்க்க போறோம். ஓகேவா? மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டு, அப்புறம் சைல்டு மார்டாலிட்டி ரேட்டு, சைல்டு செக்ஸ் ரேஷியோ, ஜெண்டர் கேப்பு, இது அனைத்துமே பார்ப்போம். ஓகே, எக்கானமியை பார்ப்போம். அப்புறம் மனித மேம்பாட்டு நிலை, இதுல எக்கானமின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபி. இது ஜென்ரலாகவே எக்கானமியில் எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னா ஜிடிபியை பற்றி பேசுவாங்க. கிராஸ் டெவலப்மெண்ட், அதாவது ஜிடிபி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு, அதுக்கப்புறம் ஜிஎன்பி கிராஸ் நேஷனல் டொமஸ்டிக் ப்ராடக்ட்டு. ஓகேவா? இது அனைத்துமே நம்ம ஒவ்வொரு இண்டெக்ஸையும் பார்த்து தான் ஆகணும். இதில் கிராஸ் ஜிடிபியில் எவ்வளோ இருக்கு தமிழ்நாடு அப்படின்னா 11.6%. ஓகேவா? இதில் 11.6% எப்போ இருந்தது அப்படின்னா 2011 இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது 2015 2011 இவ்வளோ இருந்தது. அது மட்டும் இல்லாமல் நேஷனல் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்டிபின்னு சொல்லுவாங்க. இது 27.91%. கோர் செக்டார் இருக்கு இல்லையா, அது 17.5%. அதுக்கு மட்டும் இல்லாமல் எம்எஸ்எம்இ சொல்லுவாங்க, சிறு குறு தொழில், அவங்க 72% தமிழ்நாட்டில் மேம்பட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பயிரிடும் பரப்பு 2011-12 49.65 ஹெக்டர்ஸ். ஓகேவா? பயிரிடும் பரப்பளவு, அத நஞ்சை புஞ்சைலாம் சொல்லுவாங்க இல்லையா, நஞ்சை, இது வந்து 49.2% பரப்பளவு ஹெக்டர்ஸ். ஓகேவா?
ஹெக்டர்ஸை லேண்டை மொத்தமா யூஸ் பண்ணது தமிழ்நாட்டுல. அதுக்கப்புறம் மனித மேம்பாட்டு விவசாய சாராத பயன்பாட்டுக்காக எத்தனை இருக்கு அப்படின்னா 10.33 மில்லியன் ஹெக்டர்ஸ் விவசாயம் சாராத நிலம். ஓகேவா? இதுல என்ன நடக்கும் அப்படின்னா இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருப்பாங்க, வேற ஏதாவது கடைகள் வச்சிருப்பாங்க, குடோன்ஸு, இதெல்லாம் இதுக்காக யூஸ் பண்றது 10.11 மில்லியன் ஹெக்டர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? 11.3 மில்லியன் ஹெக்டர்ஸ் இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மனித மேம்பாட்டு நிலை எப்படி இருக்குன்னா, மனித மேம்பாட்டு அட்டவணை கல்வி, ஆரோக்கியம், வருவாய், இது 3மே இருக்கணும். மனித மேம்பாடு எதை பேஸ் பண்ணி இருக்கோம் அப்படின்னா கல்வி இருக்கணும், கல்வி, சுகாதாரம், அப்புறம் வருமானம் இருக்கணும். ஓகேவா? வருவாய், இது 3ம் பேஸ் பண்ணதுதான் ஹியூமன் டெவலப்மெண்ட். ஓகேவா? மனித வள மேம்பாடு. அப்புறம் 5வது எதை எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பாலின சமமின்மை குறியீடு. ஓகேவா? அதாவது ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ், இதுவும் சமமா இருக்கணும். ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் ஆண் பெண் சரிவிதமா இருக்கணும். ஓகேவா? இப்ப 100 ஆண் இருக்காங்க, ஒரு பெண் இருந்தா அவங்க நிலைமை என்ன, 100 பெண் இருந்து ஒரு ஆண் இருந்தா என்ன நிலைமை? ஜெண்டர் கேப் இண்டெக்ஸ் கரெக்டா ஈக்குவலா இருக்கணும். அதுக்கப்புறம் மார்டாலிட்டி ரேட்டு, மெட்டர்னல் மார்டாலிட்டி ரேட்டு அது எதுக்காக அப்படின்னா சைல்டு செக்ஸ் ரேஷியோ இது வரைக்கும் எல்லாத்தையுமே பார்ப்பாங்க. இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்டு, குழந்தை இருப்பு விகிதம், இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்டு, இது அனைத்துமே பார்ப்பாங்க. ஓகேவா? இது அனைத்துமே நம்ம ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல பார்க்கணும். அப்புறம் பல் பரிணாம வறுமை இண்டெக்ஸ்னா எது? குடிநீர், எரிபொருள், டாய்லெட்டு, இதெல்லாம் யாருக்கு எல்லாருக்குமே இருக்கணும். ஓகேவா? நல்வாழ்வு அப்படிங்கிற இந்த வெல்ஃபேர் அப்படிங்கிறதுல டாய்லெட் இதெல்லாம் வரும். அப்புறம் உணவு பாதுகாப்பு இண்டெக்ஸ்ல உற்பத்தி மற்றும் விநியோகத்துல பயன்படும் உணவில் ஊட்டச்சத்து குறைபாடு இருக்குது. அப்புறம் ஃபுட் இண்டெக்ஸ்ல ப்ரொடக்ஷன் பிளஸ் டிஸ்ட்ரிபியூஷன் 2 ஈக்குவல், ப்ரொடக்ஷன் ஈக்குவல் டு டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ அந்த எடுத்துக்கிற ஒரு நாள் நியூட்ரிஷன் அளவு சரிவிகித உணவா டயட் ஃபுட்டா இருக்கணும். ஓகேவா? நம்ம இந்தியால 2400 கலோரிஸ் சொல்லியிருக்காங்க. ஒரு சராசரி ஆணுக்கு 2400 கலோரிஸ் போதுமானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்தது என்ன பார்க்கணும் அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். இதுல நம்ம ஃபேக்ட்ஸ் ஓரியன்டா பார்த்தோம்னா தான் நமக்கு இது வரும். ஓகேவா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல தமிழ்நாட்டில் டிஸ்ட்ரிக்ட் வைஸா ஃபர்ஸ்ட்ல எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி. ஓகேவா? 0.94, கன்னியாகுமரி 0.944 இதோட இருக்கு. லாஸ்ட் யார் இருக்கா? ஓகேவா? அது யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் 0.682 இதா. அதுக்கப்புறம் ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பாலின ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ், பாலின சமத்துவமின்மை, இது ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ். ஃபர்ஸ்ட் எது இருக்கு அப்படின்னா நீல்கிரிஸ், அது எத்தனை பாயிண்ட் அப்படின்னா 0.036. அதுவே லாஸ்ட் 32 அப்படின்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் இப்போ 32 மாவட்டம் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ அரியலூர் டிஸ்ட்ரிக்ட் 0.18 ஜெண்டர் இன்இக்வாலிட்டி இண்டெக்ஸ்ல லாஸ்ட்ல தமிழ்நாட்டில் இருக்கு. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் சிடிஐன்னு சொல்லுவாங்க. இதுல ஃபர்ஸ்ட் கன்னியாகுமரி 0.852, லாஸ்ட் எது இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் கிருஷ்ணகிரி அண்ட் அரியலூர் தான் லாஸ்ட் இதுலயே இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, MDMPI. ஓகேவா? மல்டி டைமென்ஷனல் MDPI. இதுல ஃபர்ஸ்ட் காஞ்சிபுரமும், லாஸ்ட் எது இருக்குன்னா தர்மபுரி. ஓகேவா? மல்டி பாவர்ட்டி இண்டெக்ஸ்.
மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸ் இதெல்லாம் நெட்ல பார்த்தாலே தெரியும். மல்டி டைமென்ஷனல் பாவர்ட்டி இண்டெக்ஸு, சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு, சைல்டு டெவலப்மெண்ட் இண்டெக்ஸு, இண்டெக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு, தமிழ்நாடு. அதுக்கப்புறம் எஃப்எஸ்ஐ உணவு பாதுகாப்பு, ஃபுட் செக்யூரிட்டி ஆஃப் ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ், ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ். ஓகேவா? இந்த ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் இது எல்லாமே வந்து எதுல வரும்? ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. நெட்ல போட்டாலே இப்போ உள்ள லேட்டஸ்ட்டுக்கு உண்டானது எல்லாமே வரும். ஓகேவா? ஃபுட் செக்யூரிட்டி இண்டெக்ஸ் இதை பார்ப்பாங்க. அப்புறம் வேலைவாய்ப்பு, வருவாய் மற்றும் வறுமை. வேலைவாய்ப்பு, வருவாய், ரெவென்யூ மற்றும் வறுமையை பார்ப்பாங்க. ஓகேவா? இந்த வேலைவாய்ப்பு இதுல யார் வந்து அதிக லாஸ்ட்ல இருக்காங்கன்னா, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்ல வருமானம் குறைவா இருக்கு. ஃபர்ஸ்ட் இது எது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இது காஞ்சிபுரம். ஓகேவா? வருவாய் இதுல ஃபர்ஸ்ட் இது காஞ்சிபுரம் இருக்கு. ஸோ பெரும் வருவாய் தருவது கட்டுமானத்துறை, அதிகப்படியான வேலை வாய்ப்பும் இங்குதான் இருக்கு. ஓகேவா? அதுக்கப்புறம் பதிவு செய்யப்பட்ட தொழிற்சாலை எது அப்படின்னா குஜராத். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் தமிழ்நாடு தான். பதிவு செய்யப்பட்ட தொழிற்சாலை இண்டஸ்ட்ரீஸ் அதிகமா எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிஜிஸ்டர்டு இண்டஸ்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் வந்து குஜராத், செகண்ட் தமிழ்நாடு, தேர்டு தான் மகாராஷ்டிரா. அதுக்கப்புறம் மாவட்ட வருவாய், வறுமை இந்த நிலவரம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விவசாய மக்கள் தொகை அதிகம் உள்ள மாவட்டம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா திருவாரூர் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் கடலூர், அரியலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மற்றும் நாகப்பட்டினம். இது மற்றும் குறைவான வருவாய் உள்ள மாநிலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அரியலூர், பெரம்பலூர் மாவட்டம். அது மட்டும் இல்லாம திருவாரூர் உண்டு. ஓகேவா? வந்து 6 வருவாய் அதிகம் மற்றும் கம்மியான மாவட்டம் எது? ஃபர்ஸ்ட் அதிகம் உள்ளது காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் தான். ஃபர்ஸ்ட் வந்து காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட், லாஸ்ட் வந்து திருவாரூர். விவசாயம் அதிகமா எங்க செய்யப்படுது, எந்த மாவட்டத்துலன்னா டெல்டா ஏரியாவுன்னு, டெல்டா ஏரியா ஃபுல்லா டெல்டா டிஸ்ட்ரிக்ட்னு சொல்லுவாங்க. இந்த டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ல எது எதெல்லாம் வருவாங்க அப்படின்னா திருவாரூர், தஞ்சாவூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர், அரியலூர், இது அனைத்துமே டெல்டா டிஸ்ட்ரிக்ட்ல வரும். அது மட்டும் இல்லாம திருவண்ணாமலையிலையும் அதிகமான விவசாயம் பண்ணப்படுறதா டேட்டா சொல்லுது. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்புறம் எழுத்தறிவு கல்வி, தமிழ்நாடோட லிட்ரஸி ரேட் 1991 62.96% ஆகும். 2011 80.33% ஆகும் இருந்தது. அதுக்கப்புறம் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, அப்புறம் பள்ளிகளின் தரம், அப்புறம் உட்கட்டமைப்பு எல்லாமே இருந்தது. ஓகேவா? இதுல எழுத்தறிவு கல்வி லிட்ரஸி ரேட், எழுத்தறிவு கல்வியும் பார்ப்பாங்க. எழுத்தறிவு கல்வி ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல எடுத்துப்பாங்க. இதுல எதெல்லாம் மேம்பட்டு இருக்கும், எதெல்லாம் பார்ப்பாங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அதாவது ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, அதுக்கப்புறம் உள்கட்டமைப்பு, சுகாதாரம். ஸோ இது அனைத்துமே எழுத்தறிவு கல்வியில இடம்பெற்றிருக்கும். உள்கட்டமைப்பு, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸு, பள்ளியின் தரம். ஓகேவா? கல்வியின் தரங்கிற மாதிரி கல்வியின் தரம். ஓகேவா? நல்ல டிஜிட்டல் கிளாஸ் லேட்டஸ்ட் அந்த மாதிரி டிஜிட்டல் கிளாஸு. ஸோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி நடத்துறது. இது எல்லாமே எழுத்தறிவை இன்க்ரீஸ் பண்ணும். 2011 தமிழ்நாட்டோட எழுத்தறிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80.33%. 2011 80.33%. இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கும். இப்போ இன்னும் கணக்கெடுப்பு எடுக்கல, 2026 தான் எடுக்க போறாங்க. ஸோ இப்போ இன்க்ரீஸ் ஆயிருக்கும், 90 தாண்டி இருக்கும். அப்புறம் உயர்கல்வின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 2013-14 43% அட்மிஷன்.
அப்புறம் தமிழ்நாடு நம்பர் ஆஃப் யூனிவர்சிட்டிஸ் எத்தனை இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 88.5%. 50% கவர்மெண்ட், 50% பிரைவேட் இருந்தது. அப்புறம் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் மிஷன், இது ஒன்று ஆரம்பிச்சது எப்போ எதனாலன்னா மாநில திறன் வளர்ச்சி திட்டம். ஓகேவா? ஸோ மனிதவள மேம்பாட்டுக்கு என்னென்னலாம் இருக்குன்னு பாருங்க. உயர்கல்வி, உயர்கல்வி அதாவது காலேஜ், யூனிவர்சிட்டி 50% பிரைவேட் இருக்காங்க, 50% கவர்மெண்ட் இருக்காங்க. ஸோ அது இல்லாமல் இப்போ நீட்டு இதெல்லாம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் உயர்கல்வி மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட், தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகேவா? தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இது என்னன்னா மாநில திறன் வளர்ச்சி திட்டம், மாநில திறன் வளர்ச்சி திட்டம் திட்டம் படி 12th ஸ்டாண்டர்ட் முடித்தவர்களுக்கு என்னது ஸ்கில் வந்து வளர்த்து அவங்களுக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்துறது தான் இதோட நோக்கம். அப்புறம் நலவாழ்வு மற்றும் ஊட்டச்சத்து, பொது சுகாதாரம் மற்றும் மருத்துவ வசதி. ஸோ மருத்துவ வசதி, நலவாழ்வு, சுகாதாரம், இது அனைத்தும் சொல்றதுதான் இந்த மருத்துவ இது. இதுல வந்து செலவு நிதி ஒதுக்கீடு எவ்வளோன்னா நேஷனல் என்ன ஃபினான்ஷியல் பட்ஜெட்டு 40% ஃபார் ஆரம்ப சுகாதாரத்துக்கும், அப்புறம் ஒதுக்கும் வசதி 95% செலவும் செய்யப்படுது. ஓகேவா? நேஷனல் ரூரல் மெடிக்கல் மிஷன் அது மூலயமா. அதுக்கப்புறம் 2015 1564 ஹாஸ்பிட்டல் எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில். 2025 படி இப்போ 1564 ஹாஸ்பிட்டல்ஸ், ஆரம்ப சுகாதார நிலையம் எங்க தமிழ்நாட்டில் இருக்கு. அப்புறம் குழந்தை பிறப்பு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல 64%, 2005 98 இருந்தது. தமிழ்நாடு மருத்துவ பொருள் கழகம் அப்புறம் அதிகரித்திருக்கு. ஓகேவா? மனித வளம், மேம்பட்ட குடிநீர் இணைப்பு, அதுக்கப்புறம் டாய்லெட் வசதி, அப்புறம் நியூ மெடிக்கல் காலேஜ், பிரைவேட் மெடிக்கல் சீட்ஸு, இது அனைத்துமே கொடுக்கறதுனால. அப்புறம் பாலினம், சைல்டு செக்ஸ் ரேஷியோ இந்தியாவில் 919. ஓகேவா? சைல்டு செக்ஸ் ரேஷியோ 919. ஓகே, சரி. அதுக்கப்புறம் மனிதவள மேம்பாட்டில் நம்ம வந்து சமூக பாதுகாப்பு 75.5%, மத்திய உணவு திட்டம் அதாவது பிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க, அரசு நிலை பெறுவது. ஓகேவா? பிடிஎஸ் சிஸ்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இது மட்டும் இல்லாம சமூக பாதுகாப்பு, எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 75.5% இதுல இருக்கு. எதனால அப்படின்னா 75.5% மத்திய உணவு திட்டத்தின் மூலயமா. ஓகேவா? மத்திய உணவு திட்டத்தின் மூலயமா இந்த 75% நம்ம வச்சிருக்கிறோம். அப்புறம் ஹெட் கவுண்ட் ரேஷியோ 44.4%, லேபர் டெவலப்மெண்ட் ஸ்கீமு, அன்ஆர்கனைஸ்ட் செக்டார் நல வாரிய திட்டம், அதுக்கப்புறம் பென்ஷன் ஸ்கீமு, அப்புறம் எம்என் ரேகால எத்தனை பேர் இருக்காங்க, அப்புறம் சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்ஷன் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஸ்கீமு, இது அனைத்துமே கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் மூலயமா இந்த கண்ட்ரியில் பார்க்குறோம். ஓகேவா? என்னென்ன திட்டம்லாம் இருக்கு ஹியூமன் டெவலப்மெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைல்டு செக்ஸ் ரேஷியோ பார்க்கணும். ஓகேவா? சைல்டு செக்ஸ் ரேஷியோ இந்தியாவில் எவ்வளோ இருக்கு அப்படின்னா, ஓகேவா, இந்தியாவில் தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு சைல்டு செக்ஸ் ரேஷியோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 943. ஓகேவா? 943 ஆஸ் பர் 2011 டேட்டா படி.
அப்புறம் உமன் செக்ஸ் ரேஷியோ உமன் செக்ஸ் ரேஷியோ இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உமன் லிட்ரஸி ரேட்டு 14 டிஸ்ட்ரிக்ட்ல 73.86%. ஓகேவா? அதாவது லிட்ரஸி ரேட்டு 74.6% 14 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தது ஆஸ் பர் த 2011 இயர் படி. ஓகேவா? மீதி லாஸ்ட்ல உமன்ஸ் ரேஷியோ வந்து எவ்வளோ இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலம், ஈரோடு, கிருஷ்ணகிரி, விழுப்புரம், அரியலூர், தருமபுரியிலலாம் ரொம்ப குறைவா இருக்கு. ஓகேவா? லிட்ரஸி செக்ஸ் ரேஷியோ 10% to 15% இருந்தது. அப்புறம் சமூக பாதுகாப்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லையா? சமூக பாதுகாப்புன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னென்ன கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் வரும்னா, பிடிஎஸ் மத்திய உணவு திட்டம், ஸ்கூல்ல மத்திய உணவு திட்டம், அது மட்டும் இல்லாம மத்திய உணவு திட்டம் சமூக பாதுகாப்புல. அதுக்கப்புறம் பிடிஎஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டமு இது வந்து சமூக பாதுகாப்புல வரும். அதுக்கப்புறம் பிடிஎஸ் சிஸ்டம், அதுக்கப்புறம் லேபர் டெவலப்மெண்ட் ஸ்கீம்ஸு, ஸ்கீமு, அதுக்கப்புறம் அன்ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் இதில் வருவாங்க. அப்புறம் சீஃப் மினிஸ்டர் காம்ப்ரிஹென்சிவ் ஹெல்த் ஸ்கீம், சிஎம் ஹெல்த் ஸ்கீமு. ஸோ இதெல்லாம் வந்து சோஷியல் சமூக பாதுகாப்புல இதெல்லாம் வந்துடுது. ஓகேவா? அப்புறம் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல கம்பேரிட்டிவ் அசஸ்மெண்ட் வந்தாலே 1990 பாகிஸ்தானும் அண்ட் இந்தியாவை சேர்ந்த மெஹபூப் உல் ஹக்கும் அமர்த்தியா சென்னும் இதில் வந்து இருந்தாங்க. 3 ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, எஜுகேஷன், பெர் கேபிட்டா இன்கம். அப்புறம் யூஎன்டிபி வந்த பிறகு ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட ஆரம்பிச்சாங்களா. யூஎன் டெவலப்மெண்ட் 2019 படி ஆவரேஜ் பியாண்ட் இன்கம், இன்இக்வாலிட்டிஸ் இன் ஹியூமன் டெவலப்மெண்ட்டு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் 5 ரேங்க்ல எந்த நன்றி இருக்கு அப்படின்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட்ல கம்பேரிட்டிவ்ல ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் 2025 படி இந்த இது 193 கண்ட்ரீஸ்ல 130 இதுல வெளியில வந்திருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் கண்ட்ரீஸ். ஓகேவா? ரிப்போர்ட் டைட்டில் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, மேட்டர் ஆஃப் சாய்ஸ், பீப்புள்ஸ் அண்ட் பாசிபிலிட்டி இன் தி ஏஜ் ஆஃப் AI, பீப்புள் இன் பாசிபிலிட்டிஸ் ஏஜ் ஆஃப் AI அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களே. ஸோ இதை பேஸ் பண்ணி வர்றப்போ ஃபர்ஸ்ட் நார்வே, ஸ்வீடன், அயர்லாந்து, ஜெர்மனி, ஹங்கேரி இதெல்லாம் வந்து வருவாங்க. ஓகேவா? நார்வே ஃபர்ஸ்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட் ஸ்வீடன் செகண்ட் வருவாங்க. ஓகேவா? ஸோ இந்தியா எத்தனாவது ரேங்க் அப்படின்னா 0.64 பொசிஷன் படி. ஸோ 129 அந்த மாதிரி ரேங்க் அதே மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இதில் இந்தியா ரேங்க் என்ன அப்படின்னா 130. ஓகேவா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இந்தியாவோட ரேங்க்கு 130. இப்போ 130 193 கண்ட்ரியில். ஓகேவா? 193 கண்ட்ரியில் இந்தியா வந்து 130வது ரேங்க்கு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில 131. ஸோ ஜெண்டர் ஈக்குவாலிட்டியில 131 148 கண்ட்ரியில். ஸோ இதெல்லாம் நம்ம நெட்டில் பார்த்து தெரிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இதுதான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல கம்பேரிட்டிவ் இது. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்
இஸ் ஓகே. தமிழ்நாடு தொலைநோக்கு திட்டம்லாம் என்னென்ன இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இதுதான் பாருங்க, மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு அளவை வகைப்படுத்துது 60% நாடுகள் 4. ஓகேவா? மிக அதிகமான மனிதவள மேம்பாடு 0.8 1000. அதிகமான மனிதவள மேம்பாடு 800 to 849 சொல்லுவாங்க. சுமாரான மனிதவள மேம்பாடு 500லேருந்து 709. 2010 அறிக்கையில் 634 மதிப்புடன் சுமாரான மேம்பாட்டு பிரிவின் கீழ் எது வருதுன்னா இந்தியாவோட தரவரிசை 130. ஸோ இந்த வருஷமும் 2025 இதோட இதுவும் 130வது ரேங்க் தான். ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸோட அமைப்புகள்னா எது? ஓகேவா? அமைப்புகள்னா கல்வி, உடல்நலம், வாழ்க்கை தரம், ஜிடிபி, அடிப்படை பிழையினால தனி வருமானம், இதை இப்போ சொல்றது. ஸோ ஒருங்கிணைந்த ஒட்டுமொத்த கல்வி விகிதம், அப்புறம் வயது வந்தோர் கல்வி விகிதம். 2010க்கு பின்னு ஒரு பள்ளி இந்தியாவில் வந்து ஒரு பள்ளி செல்லும் குழந்தையின் எதிர்பார்க்கப்பட்ட கல்வி ஆண்டுகள், வயது வந்தோரின் சராசரி கல்வி ஆண்டுகள், பிறக்கும் போதான ஆயுள் எதிர்பார்ப்பு, அப்புறம் ஜிஎன்பி அடிப்படையில் வருமானம். ஓகேவா? இது அனைத்துமே சொல்றது. சமமின்மை சரி செய்யப்பட்ட மனிதவள மேம்பாட்டு குறியீடு அப்படின்னா பள்ளி கல்வி ஆண்டுகள் மற்றும் வீட்டு வருமானம் ஆகியவற்றிலும் சமநிலையின்மை தான் வந்து ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் உடன் சரி செய்கிறது. ஓகேவா? சமமின்மை என்பது பாலினம், கல்வி, வருமானம் ஆகிய வடிவங்களில் அளவிடப்படுது. பாலினம், கல்வி, வருமானம். ஓகேவா? ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் HDI, IHDIன்னு சொல்லுவாங்க. HDIங்கிறது ஹியூமன் டெவலப்மெண்ட் 6.47% சரி செய்யப்படாத நிலையில், அப்புறம் இன்டகிரேட்டட் அது வந்து சமமின்மை சரி செய்யப்பட்ட நிலையில. ஸோ மொத்த உள்தாம் உற்பத்தி, உள்நாட்டு உற்பத்தி, ஜிடிபி வந்து ஒரு நாட்டில் ஓராண்டு காலத்தில் உற்பத்தி செய்யப்பட்டது. அப்புறம் இறுதியான பொருட்கள் மற்றும் சேவையின் சந்தை மதிப்பை வச்சு குறிப்பிடுறது. அப்புறம் மொத்த தேசிய வருமானம், கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட், ஒரு நாட்டின் வருமானத்திற்கான அளவீடு, கிராஸ் நேஷனல் இண்டெக்ஸ். இது எல்லாத்தையுமே உள்நாட்டில் ஈட்டப்பட்ட வருவாய், இது அனைத்துமே வச்சு தான் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸை கணக்கிடுறாங்க. ஸோ இதெல்லாம் நான் இந்த பிடிஎஃப்லாம் தர்றேன், இதை பார்த்து நோட் பண்ணி படித்து வச்சுக்கோங்க. ஸோ இதில் வேற ஒன்றும் இல்லை டிஃப்ரெண்ட்டாக. ஓகேவா? ஸோ என்னென்னலாம் இது வரைக்கும் ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இலக்காருன்னா உச்சக்கட்ட வறுமை மற்றும் பசியை ஒழிக்கிறது, அனைவருக்கும் தொடக்க கல்வி அளிக்கிறது, அப்புறம் பாலின சமத்துவம் மற்றும் பெண்களுக்கு அதிகாரத்தை ஊக்கப்படுத்துறது, இது மட்டும் இல்லாமல் குழந்தை இறப்பை குறைக்கிறது, மகப்பேறு நலனை மேம்படுத்துறது, HIV, எய்ட்ஸ், மலேரியா போன்ற நோய்களை எடுத்து போராடுறது, சூழ்நிலை நிலைத்தன்மை உறுதி செய்கிறது. இது எல்லாமே ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்ல இலக்கு. ஓகேவா? உலக அளவிலான கூட்டணியை ஏற்படுத்துது. அப்புறம் நீடித்த நிலைத்த மேம்பாடு, அது என்ன ஒன்று 17 நம்பர்ஸ் இருக்கு. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்னுவாங்க. தொடக்காண்டு 2015, இலக்காண்டு 2030. இலக்கை அடைவதற்கான காலம் 15 ஆண்டுகள். ஓகேவா? இதோட நோக்கம் என்னன்னா நீடித்த நிலைத்த மேம்பாட்டு இலக்கு 2018 படி ரியோ டி ஜெனிரோவில் நடந்த இந்த மேம்பாட்டு ஐக்கிய இது வந்து வெளியிட்டாங்க ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். நோக்கம் என்ன? சூழியல், அரசியல் மற்றும் பொருளாதார உடனடி சவால்களை சந்திக்கிறது தான். ஸோ ஒட்டுமொத்தமாக 169 இலக்குகள், 304 குறியீடுகளுடன் 17 நீடித்த நிலைத்த மேம்பாட்டு இலக்குகள் இருக்கு. அது என்னென்னா இதுதான் 17 நீடித்த நிலைத்தனா நிதி ஆயோக்கால் வெளியிடப்படுது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இந்திய குறியீடு, இந்திய மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேச, அப்புறம் இந்திய குறியீடு மதிப்பெண்களின் அடிப்படையிலான வகைப்பாடு, முனைவர், அப்புறம் 650 to 99 முன்னோடி செயல்பாட்டாளர், இது எல்லாமே வந்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல வெளியிட்டு இருக்கு. ஸோ இதுதான் இங்க பாருங்க. 1 வறுமையற்ற நிலை, சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 14 வறுமையற்ற நிலை, பசி இல்லா நிலை வேணும், சிறந்த உடல் நலம், தரமான கல்வி கொடுக்கணும், பாலின சமத்துவம் பெறணும், தூய்மையான குடிநீர் மற்றும் துப்புரவு இருக்கணும், தூய்மையான மற்றும் மலிவான ஆற்றல் வேணும். அதுக்கப்புறம் நல்ல வேலை மற்றும் பொருளாதார வளர்ச்சி, தொழில் புத்தாக்க உள்கட்டமைப்பு, ஏற்றத்தாழ்வு குறைப்பு, நிலைத்த நகரங்கள் மற்றும் சமுதாயங்கள் மேம்படுத்துறது. அதுக்கப்புறம் பொறுப்பான நுகர்வு மற்றும் உற்பத்தி, தட்பவெப்பநிலை நடவடிக்கை, நீருக்கடியில வாழ்க்கை, நிலப்பகுதியில வாழ்க்கை, ஸோ அமைதி மற்றும் நீதிக்கான வலிமையான நிறுவனங்கள், அப்புறம் இலக்குகளை அடைவதில் கூட்டு முயற்சி, இது அனைத்தையும் உள்ளடக்கியதான் இந்த 17 சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல். இதை பேஸ் பண்ணி தான் ஹியூமன் டெவலப்மெண்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? தமிழ்நாட்டு மாநில மனிதவள மேம்பாட்டு அறிக்கை 2017 வெளியிட்டாங்க. இதெல்லாம் நம்ம ஏற்கனவே சொன்னதுதான். இதுலேயும் வாழ்க்கை தரம், உடல் நலம், கல்வி எல்லாமே உண்டு. இதில் பாருங்க, இதில் வந்து கல்வியில முதல் 5 மாவட்டங்கள் கல்வி, உடல்நலம், வாழ்க்கை தரத்தில் தல வருமானம், பிறப்பின் வருமானம், இதில் தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி தான் ஃபர்ஸ்ட், காஞ்சிபுரம். ஓகேவா? கடைசி 5 மாவட்டங்கள் எது? 32 அரியலூர். ஸோ இது எல்லாமே நான் முன்னாடியே கொடுத்துருந்தேன்.
அப்புறம் குழந்தை மேம்பாட்டு குறியீடு. ஸோ இது அனைத்துமே வந்து ஒரு தடவை ரீட் பண்ணுங்க. குழந்தை மேம்பாட்டு 5 வயதுக்குட்பட்ட குழந்தையோட இறப்பு விகிதம், இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி எங்கே வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியில் தான் கம்மியாக இருக்குது. அதிகமாக இருக்குது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் அரியலூர் தான். அதுக்கப்புறம் உணவு பாதுகாப்பு குறியீடு, கிடைக்கும் தன்மை, பயிரிடப்பட்ட பரப்பளவு, நீர்ப்பாசனம். ஸோ பாலின சமத்துவமின்மை குறியீடு, முதல் 5 மாவட்டம் இதுதான். ஸோ அவ்வளோதான், இது ஃபர்ஸ்ட் சாப்டர், இட்ஸ் ஓவர். அடுத்த கிளாஸில் செகண்ட் சாப்டர் பார்ப்போம். இதுக்கப்புறம் சின்ன சின்ன சாப்டர்ஸ் தான். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். வாங்க அடுத்த கிளாஸில் உங்களை சந்திப்போம். Send a map. You dare to dream, we care to accomplish.